நெஞ்சார்ந்த வணக்கங்கள். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பெண்ணகரம். நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது அப்டேட்டு. இன்றைக்கி ஒரு 4TR மோனோ பிரிட்ஜிப் மோனோ அதுக்கு வந்து ஒரு புதிய அப்டேட் விடலான்னு இருக்கோம். பாருங்கள், இதுதான் பிசிபி. ஓகேங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்து பிசிபி தான். இது வந்து ஸ்பேர் லோட் பண்ணிடலாம். லோட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு புது அப்டேட் பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? பிசிபி வைஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகேங்களா? சில பேர் அப்டேட்டுன்ற பேரில் பிசி புதுசாக போடுறீங்க, புதுசாக போட மாட்டேன்னு கேட்காதீங்க. பிசிபி ஒன்று தான். நம்ம அதில் இருக்க ஸ்பேர் மட்டும் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. இது எம்எஸ்சியோட யூடியூப் சேனல் பெண்ணாகரம். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேர் போட்டு லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா அது ஒவ்வொரு ஸ்பேராக நம்ம லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிறதுனால ஸ்பேர் பண்ணி லோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? லோட் பண்ணியாச்சு. இது என்னடா புது அப்டேட்டான்னு கேட்காதீங்க. பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டரு 100 வாட்ஸ்க்கு 100 EF. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 100 EFக்கு 63 வாட் போடும். ஓகேங்களா? 100க்கு 63. இது வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டிரைவர் செக்ஷன், இந்த டிரான்சிஸ்டர் பாருங்கள், ப்ளஸ்ஸு இந்த டிரான்சிஸ்டர், இது வந்து மோனோ சப் யூஸ் பண்ணுறதுக்காக அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டர் பார்த்திங்கன்னா இந்த கெல்ட்ரான் தான். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வேல்யூக்கான கெப்பாசிட்டர் வந்து கெல்ட்ரானில் கிடைக்கல, அதனால் இருந்ததை வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகேங்களா? நம்ம சூழ்நிலைக்கு கிடைக்காதனால ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ வந்து ஸ்பேர் மட்டும் ஒரு 500 பீஸ் இப்போ டெம்பரரி வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து இது ஃபுல்லாக லோட் பண்ணி சால்டர் பண்ணிடலாம். இப்போ வந்து லோட் பண்ணி வச்சு சால்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்திங்கன்னா இப்போ சால்டர் பண்ணி ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணியாச்சு. ஒரு மீடியமாக வாஷ் பண்ணியிருக்கேன், ஃபுல் வாஷ் பண்ணல. அப்புறம் அப்டேட்னு சொன்னீங்களே, இது ஒன்று தான் அப்டேட்டான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேறு. பார்த்திங்கன்னா ஃபில்டர் வந்து மாற்றிருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோடு அதிகமாக கொடுக்கும்போது ஓவராக ஹீட் எடுதுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அந்த கம்ப்ளைண்ட் போக்குறதுக்காக கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி சில ஸ்பேர்லாம் ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாருங்கள், ஒரு டயோடு கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம சர்க்யூட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்கள், ட்ராக் கட் ஆகாத ஃபுல் அப்படியே இதுலேருந்து அப்படியே இதில் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் கனெக்ட் ஆகும். இப்போ இதில் அப்டேட் என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல ஒரு ஜீனர் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஜீனர் போட்டிருக்கோம். கண்டிப்பாக ஜீனர் போட்டால் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ காரணம் என்னென்னு சொல்லிடுறேன். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்கு நான் பார்த்திங்கன்னா டோட்டலாக மெனக்கிட்டு இந்த ஸ்பேர் ஃபுல்லாகவே எல்லாமே மாற்றி பார்த்துட்டேன். செட் ஆகலை. சில ஸ்பேரை மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 24 வோல்டேஜ் கொடுக்குறோன்னா ஒரு 30-35 வரைக்கும் இருக்கும். 40 வரைக்கும் எடுக்கலாம். 40 வரைக்கும் இருந்தால் ஹீட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி, அதாவது நம்ம தேவைக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு போனாலையும் கடைசியில் போய் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முடிவு இங்கே தான் வந்தது. அந்த முடிவு தான் இது. இது வந்து செக் பண்ணிவிட்டேன். 12 இன்ச் ஸ்பீக்கர் போட்டு லோட் பண்ணிட்டேன். ஹீட்டு நம்ம தேவையான அளவு தான் ஹீட் ஏறுது, அதிகமாக ஹீட்டு ஏறல. அதுக்காக இது முடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 5200 யூஸ் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஏன்னா பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா 10 லூப்பில் 5200 டிடிசி 5200ல் 4 போட்டிருக்கோம். எதுக்கு இது பார்த்திங்கன்னா அப்படி போட்டு காட்டுறோம்னா, நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணும்போது டைமிங் லேட் ஆகுது. நம்மளுக்கு டைமிங் லேட் ஆகிறதுனால வேலை அதிகமாக கெடுது. வேலை அதிகமாக கெடக்கூடாதுன்றதுக்காக டக்குன்னு வேலை முடிக்கணுன்றதுக்காக இந்த வேலை செஞ்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் போட்டாச்சு. ஸ்பீக்கர் அதாவது ஸ்பேர் லோட் பண்ணியாச்சு, சால்டர் பண்ணியாச்சு. எதுக்கு இவ்வளோ ஷார்ட்டாக முடிக்கிறேன், நிறைய பேர் இருக்கிறாங்கன்னா எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் முடிங்க, டைமிங் வந்து அதிகமாக போகுதுன்றதுனால சொல்கிறதுனால பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து இதில் லூப் பண்ணிவிட்டு ட்ரில் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்ன வந்து பாருங்கள், இந்த இடத்துல ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாருங்கள், கெப்பாசிட்டரில் அப்டேட் பண்ணியிருக்கோம். 100 EFக்கு 100 வாட். ஓகேங்களா? இது அப்டேட் பண்ணியிருக்கோம். இது அப்டேட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்ற பட்சத்தில், ஏன்னா வந்து இது 100% ஓகேன்னு சொல்ல முடியாது. இப்போ தான் நம்ம டிசைனை பண்ணியிருக்கோம். இது எந்த அளவுக்கு ஓகேன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து டிசைன் பண்ணிவிட்டோம், போட்டு பார்த்துட்டோம், யூஸ் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 10TR மோனோவுக்கு வந்து சில ஸ்பேரெல்லாம் கிடைக்காதுன்னு நான் இது வரைக்கும் சேல்ஸ் பண்ணாது இருந்தேன். அதாவது ரொம்ப நெருக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் ஒரு 2 போர்டு அது மாதிரி டெஸ்டிங்காக கொடுத்துருந்தேன். அது சக்ஸஸாக முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்பேரும் கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த ஸ்பேர் கிடச்சிருச்சு. அந்த ஸ்பேருக்காக தான் இத்தனை நாள் வெயிட்டிங்கு. கண்டிப்பாக ஆயுத பூஜைக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிலீஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு வேணுன்றவங்க எந்த கடையிலையும் போய் கேட்காதீங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.
10/3 40/0 55/0 வரைக்கும் கொடுத்துக்கலாம். இல்லை ஃபைனல்னால் 60/60 வரைக்கும் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60/60 10 ஆம்பியர் வரைக்கும் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், அவ்வளோதான். ஓகேங்களா, அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ட்ரில் பண்ணி ஃபிட் பண்ணிடலாம். நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, 10 லீட் சிம்பிளேட்டு போர்டு பார்த்திங்கன்னா எல்லாம் கரெக்டான கெப்பாசிட்டர் வந்து கொஞ்சம் ஹெவியாக போட்டிருக்கோம். 163 தான் போடுவோம். 100 போட்டு இப்போ ஜஸ்ட் மாடல் வந்து டெமோ பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மோனோ போர்டுக்கு எத்தனை வாட்ஸ் வோல்டு வரைக்கும் தந்துடலான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வோல்டு வரைக்கும் இது வந்து சப்போர்ட் பண்ணுதுன்றதை வந்து இப்போ பார்த்துடலாம். ஓகேங்களா, நண்பர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிசி சப்ளை கொடுத்தாச்சு. டிசியில் கொடுத்துட்டு இப்போ எத்தனை வோல்டேஜ் வரைக்கும் வருதுன்னு சொல்லிட்டு மல்டிமீட்டர் வச்சுருக்கோம், செக் பண்ணி பார்த்துடலாமா? ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மைனஸ் வோல்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா மைனஸ் வோல்டு வந்து 50 வோல்டு வருது. ஓகேங்களா, நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டிருக்கு பார்த்திங்கன்னா 40/0 அது டிசி ஃபில்டர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 50 வரும். ஓகேங்களா, அதே மாதிரி ப்ளஸ் பார்த்துக்கலாம். பாருங்கள், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 51 ஒரு காமன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 50 51 அது முன்ன பின்ன வரும், அது எந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எல்லா போர்ட்லையுமே பார்த்திங்கன்னா 24/0 தான் கொடுப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 32 35 அது மாதிரி 39 அது வரைக்கும் கொடுத்து பார்த்துருக்கோம். நம்ம 40 மேலே இன்க்ரீஸ் பண்ணதில்லை. நம்ம போர்டை பொறுத்த வரைக்கும் 40 மேலே இன்க்ரீஸ் பண்ணதில்லை. இப்போ பாருங்கள், 100 கூட காட்டிடலாம். பாருங்கள், 51 ப்ளஸ்ஸு மைனஸு 50. அது 50 முன்ன பின்ன ஒரு வோல்டு முன்ன பின்ன வரலாம், ப்ளஸ் ஆர் மைனஸில். ஓகேங்களா, இப்போ இது வந்து ஹீட் ஆகுதான்னு கையில் வச்சு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா செட்டு வந்து ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது ஹீட் ஆகும் ஓவராக. ஓகேங்களா, ஸ்டாண்ட் பையில் ஹீட் ஆகும். எப்படி ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒரு பேஸ்ட் எடுத்து அப்ளை பண்ணும்போது இது மாதிரி பேஸ்ட் எடுத்துங்க அப்ளை பண்ணாவே ஓவராக ஹீட் ஆகிற மாதிரி தெரியும். ஓகேங்களா, கொதிக்கும். இப்போ வந்து நம்ம 40/0 கொடுத்துருக்கோம். 40/0 ஏசி கொடுக்கும்போது டிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 51 வோல்ட் அது மாதிரி வரும். 50லேருந்து 51 வரணும். இது வரைக்கும் எந்த ஹீட்டு இஷ்யூஸும் இல்லை. ஓகேங்களா, 0 தான். இதில் என்ன அப்டேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது கரண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஏன்னா அது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா ஸ்பேர் எதுனா ஹீட் ஆகுதுன்னு இங்கே செக் பண்ணி பார்க்கணும். இது வரைக்கும் எந்த இதுவும் இல்லை. ஏன்னா நம்ம டிசி ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஹீட் ஆகுச்சு. ஸ்பேர்லாம் சில ஸ்பேரில் ஹீட் ஆகும், அதான் செக் பண்ணுறான். இது வரைக்கும் அந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணிடுறோம். நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஆடியோ கொடுத்து செக் பண்ணிட்டோம். ஓகேங்களா, பாருங்கள், ஆடியோ கொடுத்து செக் பண்ணிட்டோம். ஓகேங்க, பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஹீட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா ஃபில்டர்லாம் அதிகமாக கம்பல்சரி ஹீட் அதிகமாக தான் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹீட் சிங்க் போட்டு இந்த இடத்துல கம்பல்சரி ஃபேன் வைக்கணும். இதில் வந்து இந்த டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி மாற்றும் போது பார்த்திங்கன்னா ஹீட் ஏறல. இதில் லைட்டாக ஹீட் ஏறுது. அது ஹீட் ஏறுதுன்னா 40/0 ஹீட் ஏறுது. ஓகேங்களா, இது அடுத்த கட்டமாக இதை வந்து அப்டேட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் இந்த ஹீட்டை குறையிறதுக்கு என்னென்ன வழியாக என்னவோ அதை செஞ்சு பார்த்துடலாம். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க நண்பர்களே. MSU ஆடி யூடியூப் சேனல் பெண்ணாகரம். மீண்டும் அடுத்த ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.